பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நெடுநாள் பகை முடிந்தது. இதை உணர்த்தும் வண்ணமாக எபேசியர் 2:16 நான் வாசிக்கிறேன். பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. பகையை சிலுவையினாலே கொன்று. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை விட்டு தூரமாக சென்ற அனுபவங்கள் உண்டே. எபேசியர் 2:13 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஆதி தாயாகிய ஏவாளும் பாவத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தபடினால தேவனை விட்டு தூரமாக செல்கிறார்கள். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு பிளவுபட்டு போனது. தூரமாய் சென்று விட்டார்கள். ஆகவே தான் வசனம் அருமையா சொல்லுது, முன்னே தூரமாயிருந்த நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை விட்டு தூரமாக சென்று விடுகிறோம். நம்மை அறியாமையே ஒருவேளை இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லி நினைப்போம். அதே பாவத்திற்குள்ள நம்ம செல்லும் பொழுது, பயணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குற்ற மனசாட்சி நம்மை உணர்த்துகிறத நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமாக இதை செய்து விட்டோமே, தூரமாக சென்று விட்டோமே என்று சொல்லி நீங்களும் நானும் புலம்புவது உண்டல்லவோ. ஆண்டவர் இயேசுவை மறுதலித்த மாத்திரத்துல பேதுருவும் மனம் கசந்து அழுதான், துக்கம் கொள்ளுகிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் நானும் தூரமாக சென்று இருக்கிறோமோ, இன்றைக்கு அந்த நெடுநாள் பகைய, தூரமாய் சென்ற அந்த நெடுநாள் பகைய ஆண்டவர் இயேசு சிலுவையினால கொன்று உங்களையும் என்னையும் நம்மையும் அவரோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். உங்களையும் என்னையும் இணைத்துக் கொள்ள விரும்புகிற ஆண்டவர் இயேசுடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போமா? கண்களை ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுல சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீ தருகிற நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெடுநாள் பகையை உடைத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது சிலுவையினால் மாத்திரமே சாத்தியப்படும். சிலுவைநாதரே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள், நெடுநாள் பகை மாறட்டும். உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி ஐக்கியம் கொண்டு, உறவு கொண்டு, அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.